ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு தனித்தனியாக செயல்பட்டனர். 90% பாமக நிர்வாகிகள் அன்புமணி பக்கம் இருந்ததால் புதியதாக மாவட்ட, ஒன்றிய, நகர, பகுதி செயலாளர்களை ராமதாஸ் நியமித்தார். பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், பொருளாளர் திலகபாமா உள்ளிட்டோர் அன்புமணிக்கு ஆதரவாக இருந்தனர். இதனால் பொதுச் செயலாளராக முரளி சங்கர், இணை பொதுச் செயலாளராக முன்னாள் எம்எல்ஏ அருள், பொருளாளராக சையத் மன்சூர் ஆகியோரை ராமதாஸ் நியமித்தார். மூத்த மகள் ஸ்ரீகாந்தியை செயல் தலைவராகவும் அவரது மகன் சுகந்தனை மாநில செயற்குழு உறுப்பினராகவும் ராமதாஸ் நியமித்தார். சட்டசபை தேர்தலையும் அப்பா மகன் தனித்தனி அணியாக சந்தித்தனர். இந்நிலையில்தான் ராமதாஸின் 61வது திருமண நாளான நேற்று முன்தினம் அவரை குடும்பத்துடன் சென்று அன்புமணி சந்தித்தார். அப்போது மகனை கட்டி அணைத்து கண்ணீர் வடித்தார் ராமதாஸ். பாமக மட்டுமல்லாது வன்னியர் சங்கம் உள்ளிட்ட 34 துணை அமைப்புகளையும் கவனித்துக் கொள்ளுமாறு அன்புமணியிடம் ராமதாஸ் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ராமதாஸால் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் கலக்கமடைந்துள்ளனர். பாமக நிர்வாகி ஒருவர் கூறியது: இனி பாமக என்பது அன்புமணிதான், கட்சியை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்றுதான் அவர் நினைப்பார். எனவே பழைய கசப்புகளை மனதில் வைத்து எதையும் செய்ய மாட்டார் என்று நம்புகிறோம். மக்களிடம் செல்வாக்கு உள்ள திறன்மிக்கவர்களையே மாவட்ட, ஒன்றிய செயலாளர்களாக அவர் நியமிப்பார். ராமதாஸால் நியமிக்கப்பட்டவர்கள் கட்சிக்கு வலிமை சேர்ப்பவர்களாக இருந்தால் அன்புமணி நீக்க மாட்டார். ஆனால் ராமதாஸின் மகள் ஸ்ரீகாந்தி, அவரது மகன் சுகந்தன், கௌரவ தலைவர் ஜி.கே. மணி ஆகியோர் கட்சி பொறுப்புகளில் இருப்பதை அன்புமணி விரும்ப மாட்டார் என்று அந்த நிர்வாகி கூறினார்.